ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் பிராண்டிங் அப்படின்னா என்ன, ஒரு யூடியூப் சேனல் பிராண்டிங் எப்படி பண்ணுறது, என்னென்ன விஷயங்கள்லாம் பிராண்டிங்கில் அடங்குது, இதை பற்றின A to Z ஃபுல் டீட்டெயிலை இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்கலாம். வீடியோ ரொம்பவே முக்கியமான ஒரு வீடியோ. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே வர பெல்லைக்கனை கிளிக் பண்ணி மறக்காமல் ஆளுங்கிறத செட் பண்ணுங்கள். அப்போ தான் இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான யூடியூப் டிப்ஸு, அஃபிஷியல் அப்டேட்ஸ்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ 1000 சப்ஸ்கிரைபர் உள்ள ஒரு சேனல் எல்லாருக்குமே தெரியுது. ஆனால் 1,00,000 சப்ஸ்கிரைபர் இருக்கிற சேனல் நிறைய பேர்த்துக்கு தெரிய மாட்டேங்குது. அதுதான் இந்த ஒரு வித்தியாசத்தை தான் பிராண்டிங்கில் பயன்படுத்தணும். ஸோ இது இல்லாதனால தான், இந்த பிராண்டிங் இல்லாதனால தான் இந்த வித்தியாசமே. ஓகேங்களா? ஸோ பிராண்டிங்கிறது யூடியூப் சேனலுக்கு மட்டும் இல்லை, நிறையா ஃபீல்டில் இருக்குது. ஓகேங்களா? இப்போது யூடியூப்லேயே சொல்லணும்னா, உதாரணத்துக்கு நான் ஒருத்தருடைய சிம்பிளை சொல்கிறேன், உங்களுக்கு புரியும். ஹலோ எவ்ரிவன், நான் மதன் கௌரி, வெல்கம் டு எம்ஜி ஸ்குவாட். ஸோ இந்த லைனை சொல்கிறப்பயே உங்களுக்கு இது என்ன சேனல் அப்படிங்கிறது தெரிஞ்சிடும். மதன் கௌரி அண்ணாவுடைய ஸ்டார்டிங் இன்ட்ரோ. சினிமாவில் எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, ஒருத்தர் இதை சொல்கிறேன், என் நெஞ்சில் குடியிருக்கும் அப்படின்னு சொல்கிறப்போ உங்களுக்கு யார் தோணும்? ஆஸ் யூஷுவல் அது விஜய் அண்ணா. அவருடைய ஒரு ட்ரேட்மார்க் ட்ரெண்ட் செட்டுன்னு சொல்லலாம். எண்ணம் போல் வாழ்க்கை, இது இன்னொரு நடிகர் தனுஷ் அண்ணனுடைய ஒரு ட்ரேட்மார்க் ட்ரெண்ட் செட்டர். ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா அவங்க ஸ்டேஜில் சொல்கிறப்போ ரொம்ப நார்மலாக இருக்கும். ஆனால் அதுக்கு பின்னாடி ஒரு பிராண்டிங் மார்க் இருக்குது. ஸோ இது வந்து அவங்க பிராண்ட் பண்ணுறாங்க. ஸோ இது மூலிமா அவங்க ஒரு யூனிக்னஸ்ஸாக தெரியுறாங்க. ஸோ இதுதான் பிராண்டிங். ஓகேங்களா? இது எல்லா ஃபீல்டுலையுமே இருக்குது, டிவி சேனல் எல்லாத்துலேயுமே இருக்குது. ஸோ குறிப்பாக யூடியூப் சேனலில் இதை கட்டாயம் பயன்படுத்தணும். எப்படி பயன்படுத்தலாம், என்னென்ன விஷயங்களில் இதை நம்ம பயன்படுத்தலாம் அப்படிங்கிறத இப்போ வரிசையாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட், உங்களுடைய சேனல் கண்டென்ட் தான் ரொம்ப முக்கியம். அந்த கண்டென்ட்டுக்கு ரிலவெண்ட்டான நேமை தான் நீங்கள் உங்கள் யூடியூப் சேனலுக்கு வைக்கணும். உங்கள் யூடியூப் சேனல்னு இல்லை, நாளைக்கு யூடியூப் சேனல்லேருந்து இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக்னு, எக்ஸு, இந்த மாதிரி எல்லா தளத்துலேயும் நீங்கள் உங்களுடைய பேஜை கிரியேட் பண்ணுறீங்கனாலும் அந்த ஒரே நேமில் தான் எல்லா பேஜுமே இருக்கணும். ஸோ உங்களுடைய கண்டென்ட்டுக்கு ரிலவெண்ட்டாக அந்த நேம் இருக்கணும். அந்த நேம் உங்களுக்கு எல்லா சோசியல் மீடியாலையும் நீங்கள் பயன்படுத்துகிற மாதிரியும் இருக்கணும். ஸோ அந்த மாதிரி ஒரு ரொம்ப யூனிக்கான நேமை நீங்கள் செலக்ட் பண்ணணும். இது ஃபர்ஸ்ட். உங்கள் சேனலுக்கான நேம் தான் உங்களுடைய மொத்த யூடியூப் சேனலுக்கான ஒரு முக்கியமான அங்கமாக இருக்கும். அதனால் யூடியூப் சேனல் நேமுங்கிறத ரொம்ப பார்த்து செலக்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? அதே மாதிரி அடிக்கடி சேஞ்ச் பண்ணக்கூடாது. அந்த அளவுக்கு ஒரு பர்ஃபெக்டான நேமாக சேஞ்ச் பண்ணுங்கள், அதாவது செலக்ட் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட், சேனல் நேம். ரெண்டாவது, சேனல் லோகோ. ஓகேங்களா? இந்த சேனல் லோகோவும் நீங்கள் எடுத்துக்கொண்ட அந்த கண்டென்ட்டுக்கு ரிலவெண்ட்டாகவும் இருக்கணும், ரொம்ப சிம்பிளாகவும் நீட்டாகவும் இருக்கணும். இப்போ இந்த டிவி சேனல்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க லோகோவில் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. சன் டிவினா அது ஒரு லோகோ மனசில் ஈஸியாக வரும். விஜய் டிவினா ஒரு லோகோ, ஜி தமிழ்னா ஒரு லோகோ. இந்த மாதிரி டிவி சேனல்ஸ் அவங்களுடைய சேனலை மனசில் பதிய வைக்கிறதுக்கு, ஆடியன்ஸுக்கு பதிய வைக்கணும்னா அந்த லோகோவை தவிர வேறு எதையுமே பயன்படுத்த முடியாது. அதனால லோகோவில் ரொம்ப எஃபெக்டிவாக அவங்க பயன்படுத்துவாங்க. அதே தான் யூடியூப் சேனலுக்கும். நீங்கள் உங்கள் சேனல் லோகோவை கரெக்டாக செட் பண்ணணும். ஒரு சிலர் இந்த பழைய ட்ரெண்டையே ஃபாலோ பண்ணுறாங்க. அவங்க ஃபோட்டோவே வைக்கிறது, அல்லது ரொம்ப சிம்பிளாக ஏதோ ஒரு லைன்ஸ் எழுதி வைக்கிறது, இந்த மாதிரி இல்லாமல் ஒரு டிசைனை நீங்கள் கிரியேட் பண்ணி வைக்கணும். ஓகேங்களா? இப்போ கேன்வா ஆப்லேயே ரொம்ப ஈஸியாக டிசைன் கிரியேட் பண்ணலாம். அதில் உங்களுடைய ஒரு க்ரியேட்டிவை நீங்கள் யூஸ் பண்ணி ஒரு லோகோ கிரியேட் பண்ணுங்கள். ஸோ ரெண்டாவது, இதுதான் ரொம்ப முக்கியம். மூணாவது, சேனல் பேனர். பேனர் கூட 2 வகையில் நம்ம பண்ணலாம். ஒன்று, இப்போ நீங்கள் ஏதோ ஒரு சீரீஸ் போட்டுக்கிட்டிங்கன்னா அது ரிலவெண்ட்டாக வைக்கலாம். இன்னொரு சைடு என்னென்னா, டிஃபால்ட்டாக ஒரே மாதிரி வைப்பாங்க சேனல் பேனர். ஸோ இந்த மாதிரி கூட நீங்கள் வச்சுக்கலாம். அந்த பேனரில் உங்களுடைய சேனலில் என்னென்ன மாதிரியான கண்டென்ட் வரும் அப்படிங்கிறத நீங்கள் கண்டிப்பாக சொல்கிற விதத்தில் இருக்கணும். ஸோ இது கூட ஒரு ட்ரெண்ட் செட்டாக இருக்கும். ஏன்னா அடிக்கடி உங்கள் சேனல் வந்து பார்க்குறப்போ அவங்களுக்கு அது மனசில் ஈஸியாக ஆடியன்ஸுக்கு பதியும். ஓகேங்களா? ஸோ இது மூணாவது. அடுத்து வந்து உங்கள் யூடியூப் சேனலில் நீங்கள் அப்லோட் பண்ணுற வீடியோவுக்கு நீங்கள் வைக்கிற அந்த தம்ப்நெயில். ஓகேங்களா? தம்ப்நெயிலில் என்னடா ட்ரெண்ட் செட் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கனாலும், தம்ப்நெயிலும் நீங்கள் ரொம்ப முக்கியமான ஒரு பங்கு வகிக்குது. உங்களுடைய எல்லா வீடியோக்களுக்கான தம்ப்நெயிலும் ஒரே மாதிரி இருக்கிறது வேற, ஒரே டெம்ப்ளேட்டை யூஸ் பண்ணுறது வேற.
நான் சொல்கிறது ஒரே டெம்ப்ளேட்டை யூஸ் பண்ணுங்கள். இப்போது ஒரு சிலர் வந்து எல்லாருமே அவங்களுடைய எல்லா தம்ப்நெயிலுமே பேக்ரவுண்டு பிளாக் கலர்லேயே வைப்பாங்க. ஒரு சைடு அவங்க ஃபோட்டோவை வைப்பாங்க, நடுவில் கண்டென்ட் என்னங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. ஸோ இது வந்து ஒரு டெம்ப்ளேட், ஓகேங்களா? இந்த டெம்ப்ளேட்டுக்குள்ளே தான் அவங்களுடைய கிரியேட்டிவை கொடுப்பாங்க. இதை தாண்டி அவங்க போக மாட்டாங்க. அந்த மாதிரி நீங்களும் தம்ப்நெயிலில் ஒரு யூனிக்னஸை காட்டுங்க. ஸோ ஆடியன்ஸுக்கு ப்ரௌசிங் ஃபியூச்சர்லேயோ யூடியூப் சர்ச்லேயோ எங்கே பார்த்தாலும் இந்த தம்ப்நெயில் பார்த்தோன்னே இது உங்கள் வீடியோ, உங்கள் சேனல் அப்படிங்கிறத ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிடலாம், ஓகேங்களா? ஸோ இது முக்கியமானது. அடுத்து டிஸ்கிரிப்ஷன்லேயும் ரொம்ப ஷார்ட்டாக உங்கள் சேனல் எதை பற்றி அப்படிங்கிறத சொல்லுங்கள். ஸோ டிஸ்கிரிப்ஷனை அடிக்கடி சேஞ்ச் பண்ணாதீங்க. ரொம்ப எஃபெக்டிவாக ஷார்ட்டாக உங்கள் சேனலில் என்ன மாதிரி வீடியோ வரும்னு சொல்லணும், அதே மாதிரி அது யூனிக்னஸாகவும் இருக்கணும். அந்த மாதிரி பார்த்துக்கோங்க. அடுத்து வந்து வீடியோக்குள்ளே நீங்கள் சொல்கிற விஷயங்கள். இப்போது கண்டென்ட்டுக்குள்ளே, அதாவது ஒரு கண்டென்ட் எடுத்து நீங்கள் வீடியோ பண்ணுறீங்கன்னா அந்த கண்டென்ட் சார்ந்து தான் மொத்த வீடியோவும் இருக்கும். ஆனால் 2 இடங்கள்ல நீங்கள் அந்த கண்டென்ட்டை சொல்லாமல் நீங்கள் ஒரு விஷயத்த சொல்லலாம்னா இன்ட்ரோ, அவுட்ரோ இது 2ஐயும் நீங்கள் சொல்லலாம். இன்ட்ரோவில் உங்கள் கண்டென்ட் என்னங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ண தேவையில்லை, அவுட்ரோலையும் என்னங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ண தேவையில்லை. நீங்கள் வீடியோ நடுவில் தான் அந்த கண்டென்ட்டை பற்றி பேச போகிறீங்க. ஆனால் இந்த முன்னாடியும் பின்னாடி இந்த 2 இடத்துலையும் நீங்கள் உங்களுக்கான இன்ட்ரோவை கொடுக்கலாம், ஓகேங்களா? ஒரு சிலர் வந்து இன்ட்ரோ வீடியோ, அவுட்ரோ வீடியோ கிளிப்ஸாக எடுத்து வச்சுக்குவாங்க. இப்படியும் பண்ணலாம். இது ஒரு ட்ரெண்ட் செட்டு தான். ஒரு சிலர் மதன் கௌரி அண்ணா மாதிரி நான் சொன்ன மாதிரி அவங்களுக்கான ஒரு லைன்ஸை பிடிச்சி வச்சுருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி நீங்களும் ஒரு லைன் கூட பிடிச்சி இன்ட்ரோவில் அந்த மாதிரி சொல்லி ஆரம்பிக்கலாம். அவுட்ரோ உங்களுக்குன்ட்டு ஒரு யூனிக் ஸ்டைலில் நீங்கள் முடிக்கலாம். ஒரு வீடியோ, ஒவ்வொரு வீடியோவும் முடிக்கிறப்போ ஒரு யூனிக் ஸ்டைலில் முடிக்கலாம், ஓகேங்களா? இதுதான். அதுக்கப்புறம் உங்கள் சேனல் செக்ஷன்ஸ், ஓகேங்களா? ஹோம் பேஜில் என்னென்ன வீடியோக்கள் ஃபஸ்ட்டு இருக்கணும், எந்த வீடியோக்கள் செகண்ட் இருக்கணும், ஷார்ட்ஸ் போட்டிங்கன்னா அது எந்த செக்ஷனில் இருக்கணும், இந்த மாதிரி நீங்கள் இது பண்ணி வைக்கணும், ஓகேங்களா? இது யூடியூப் சேனலுக்கு மட்டும் இல்லை, நீங்கள் இதே சேனல் நேம்லேயே இன்ஸ்டாகிராம் ஐடி, ஃபேஸ்புக்கு, இந்த மாதிரி எல்லா சோசியல் மீடியாலையும் கிரியேட் பண்ணாலும் அதில் அந்த லோகோ, பேனர் அப்படிங்கிறது ரொம்ப டிஃபால்ட்டாக பொதுவாக இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. ஸோ இப்படி வச்சுட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்கள் சேனல் வந்து ஒரு 1000-2000 சப்ஸ்கிரைபர் கொண்ட சேனலாக மட்டும்தான் இருக்குது அப்படின்னா கூட உங்கள் சேனல் அந்த 2000 பேரில் 1000 பேர் மனசில் கண்டிப்பாக நிற்கும். இப்போ நான் சொன்ன ஒரு சில விஷயங்களை நீங்கள் சரியாக ஃபாலோ பண்ணலை அப்படின்னா நீங்கள் 1 லட்சம் சப்ஸ்கிரைபர் இல்லை 10 லட்சம் சப்ஸ்கிரைபர்ஸை கொண்ட ஒரு சேனலாக இருந்தாலும் 10 பேர்த்துக்கு கூட உங்கள் சேனல் நேமும் சரி, உங்கள் சேனலும் சரி, நீங்களும் சரி மனசில் பதியறதுங்கிறது ரொம்ப கஷ்டம், ஓகேங்களா? ஸோ பார்த்துக்கோங்க. பெரிய பெரிய ஆட்கள் கூட இன்னும் இந்த பிராண்டிங்கை ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க, ஓகேங்களா? அப்போது பிராண்டிங் தான் உங்களை யூனிக்னஸாக காட்டும், மக்கள் மனசில் பதிய வைக்கும், ஓகேங்களா? எல்லா ஃபீல்டுலையுமே, அரசியலில் கூட பிராண்டிங் தான் இருக்குது. இப்போ டிவிகே விஜய் அண்ணா வந்திருக்காரு, அதுலேயும் அவர் பேசுகிறப்ப நல்லா கவனிச்சிருந்தீங்கன்னா, அந்த ஸ்பீச்சை கவனிச்சிருந்தீங்கன்னா தெரியும், அவர் ஸ்டார்ட் பண்ணுறப்பவும் குறிப்பாக முடிக்கிறப்பவும் ஒரு பாடி லாங்குவேஜை ஃபாலோ பண்ணுவார். ஸோ இதுதான், எவ்வளோ பெரிய ஆளானாலும் அந்த பெரிய ஆளாக ஆக்கக்கூடியது இந்த பிராண்டிங், யூனிக்னஸ் தான். இதை சரியாக ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக நம்ம அந்த லெவலுக்கு இல்லைனாலும் நீங்கள் யூடியூப் சேனலில் நீங்கள் ஆசைப்பட்ட லெவலை ரொம்ப குயிக்காக அடைய இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த பிராண்டிங் சம்மந்தப்பட்ட ஏதாவது ஒரு இன்னும் எக்ஸ்ட்ரா ஏதாவது தகவல் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும், யூடியூப் ரிலேட்டடாக வேறு ஏதாவது டவுட் இருந்தாலும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அதை அடுத்தடுத்த வீடியோக்கெல்லாம் நான் அப்லோட் பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் பட்சத்தில், புரிஞ்சிருக்கும் பட்சத்தில் வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. ஸோ அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம்.